ராணி, நீயும் சித்தார்த்தும் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த சுஹாசினி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஆமா, தாமரை எங்க இருக்காங்க? எதுக்கு மேடம் அவங்கள கேக்குறீங்க? முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு. அவங்க பாட்டிக்கு மருந்து வாங்கணும்னு வெளியே போய்க்கிறாங்க. சுஹாசினி அவங்கள வச்சுதான் பிளானே போட்டிருக்கா. என்ன சொல்றீங்க மேடம்? தாமரை அக்கா எப்படி அவங்களாண்ட சிக்கினாங்க? அதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவ அவங்கள வச்சுதான் சித்தார்த்தையும் தெய்வநாயகம் ஐயாவையும் ஏதோ செய்ய பிளான் பண்ணிருக்கா. மேடம், அவங்களாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. மேடம், நீங்க ஒரு உதவி பண்ணுங்களேன். சொல்லு ராணி. நீங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் தாடிக்காரனுக்கும் தாத்தாவுக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டராண்ட நீங்க பேசினா மட்டும்தான் சரியா இருக்கும். நான்லாம் போனா மதிக்கவே மாட்டாங்க மேடம். சரி சரி ராணி. ஆனா நான் ஸ்டேஷனுக்கு போனா இந்த சுஹாசினி யார் ஃபாலோ பண்றது? அவளை நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க முதல்ல தாத்தாவையும் தாடிகாரனையும் அந்த இன்ஸ்பெக்டராண்ட இருந்து காப்பாத்துங்க. சரி ராணி. இப்ப குரு ஆத்ம தவத்தை கலைச்சா அவருக்கு பயங்கரமா கோபம் வந்துடும். அவர் கோபத்தால நம்ம அழிஞ்சு போயிடுவோம். ஆமா, அவர் கண்ணை திறக்கிற வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டியதுதான். யோ, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி தொலையா. பொம்மி ஆவி வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் கொன்னுடுயா. சீக்கிரம். குரு ஆத்ம தவத்துல இருக்காரு. கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க. யோ, இந்த மாதிரி பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. கடைசியில அந்த பொம்மி ஆவி கிட்ட அடி வாங்குறது தான் மிச்சம். ஏதாவது சீக்கிரமா பண்ணி தொலைங்க ஐயா. அமைதியா இருங்க. மன்னிச்சிருங்க சாமி. யோ, சும்மா இரேன் ஐயா. என்னாச்சு ராணி? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? சித்தி, தாடிகார சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அன்னைக்கு நம்ம வீட்ல நல்லவ மாதிரி வந்து பேசினதால அந்த சுஹாசினி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ, என்ன ராணி சொல்ற? ஆமா சித்தி, தாடிகாரன் தாத்தா தாமரை அக்கான்னு எல்லாரும் இப்ப ஆபத்துல இருக்கிறாங்க. ஐயோ, என்ன சொல்ற? தாமரக்கா இப்பதானே மெடிக்கல் ஷாப் போனாங்க. ஐயோ, போற வழியில தான் கத்திக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, ஜான்சி மேடம் பாத்துப்பாங்க. நானும் இப்போ அங்க போகணும். நீங்க பாட்டியாண்டியே இருங்க. ஏதாவதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி. அந்த சுஹாசினிய ஒழிச்சு கட்டினாதான் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு நீங்க நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நீங்க பாட்டிய பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா? வந்துடுறேன். ஐயோ தமன்னா, இங்க இருக்கிற விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கு. இது அணைஞ்சிருக்கிற அறிகுறியை பார்த்தா பொம்மி கண்டிப்பா இங்க வந்துருவா. ஐயோ, எங்க போய் ஒளியறதுன்னு தெரியலையே. தமன்னா, நாம இங்கே இருந்தா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. நம்ம 3 பேரும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். வா 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 வா, சீக்கிரம் வா. வந்துட்டாடா, வந்துட்டா. எங்க குருவோட தவம் களைய கூடாது. அது களைஞ்சிட்டா உன்னை அழிக்க முடியாம போயிடும். அதனால உன்னை விட மாட்டோம் நாங்க.
அந்த சிலை இருந்தா தானடா உங்க குரு பூஜை பண்ணி என்ன அழிப்பா. இல்ல ஏ பொம்மி, வேண்டாம். என் குருவோட தவம் கலைஞ்சா அந்த கோபத்தாலே உன்னை அழிச்சிருவாரு. என்னடா உளர்ற? என்ன அழிக்க தானே இந்த சிலைய வச்சு தவம் பண்ணி பூஜை பண்றாருன்னு சொன்ன. இப்போ என்னடான்னா தவத்தை கலைச்சா என்ன அழிச்சிருவாருன்னு சொல்ற. என்ன பயத்துல உளறீங்களா? சரி, உங்க மரண பயத்தை நான் போக்கவா? கொன்னுட்டாடா. தமன்னா, இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களுக்கே இந்த நிலைமைன்னா நாம 3 பேரும் அந்த பொம்மைக்கு எம்மாத்திரம் தமன்னா. ஆமாண்டா, அவ கண்ணுல மட்டும் நாம மாட்டணும். இப்படி எல்லாம் பயங்காட்ட மாட்டா. ஸ்ட்ரைட்டா மரணம் தான். ஐயோ சித்தப்பா, அவளுக்கு அந்த ஐடியா இல்லனாலும் நீங்களே போய் சொல்லிருவீங்க போல இருக்கு. கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன தமன்னா சொல்ற? அவ செத்து ஆவியா அலையறதே நம்மள கொல்லதானே. ஐயோ மாமா, நீங்க வேற அதை எதுவும் சொல்லாதீங்க. ஏற்கனவே பயத்துல கண்ணு மூடி பிதுங்கி வெளியே வந்து நிக்குது. அம்மா, எதுவும் சாப்பிடாம இருக்க? ஃப்ரூட்ஸ் ஆச்சு கட் பண்ணி கொடுக்கவா? இல்ல, எனக்கு எதுவும் வேணாமா. என்னம்மா இது? நீ இப்படி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? மாத்திரை மருந்தெல்லாம் நிறைய இருக்குமா சாப்பிடறதுக்கு. எப்பவும் அப்பாவும் சித்தார்த்தும் இந்த வீட்டுக்கு திரும்ப வர்றாங்களோ அது வரைக்கும் என் தொண்டைக்குழியில சாப்பாடு இறங்காது. தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாதம்மா. என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க? சரி, குடிக்க ஏதாச்சும் ஜூஸ் எடுத்துட்டு வரவா? சரி, தண்ணி மட்டும்தான். அம்மா, தண்ணி காலி ஆயிடுச்சு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கடா போன அவ? ஆமாடா, வந்தா சுட்டு தள்ளிடண்டா அவளை. ஏய், இதாண்டா இங்கே இருப்பா. உங்களை என்ன பண்றேன்னு ஏங்கிட்டியா? நான் தேடி பாடுறான். மரியாதையா வந்துரு. யாராண்ட என்ன பண்ற? தைரியம்? என்னடா நீங்க பெரிய ரவுடியா? டமா துண்டு துப்பாக்கி வச்சு மிரட்டா நான் பயந்துருவேனா? எங்க ஏரியாக்கு வந்து கேட்டு பாருடா. போட்டன்னு வச்சுக்க. இல்ல,
என்னமாச்சு? அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா, இது பிடிச்சுக்கோ. அம்மா, அம்மா, என்னம்மா? அம்மா, அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இது வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா. இந்த கன்றாவை எப்படி சுடுறதுன்னு தெரியலையே. ஏய், ஏய். ஏய், நில்லு. இந்த பக்கம் லெஃப்ட் தானே போகணும் இங்க. சார், இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்த சொல்லுங்களேன். யோ, வண்டியெல்லாம் நிறுத்தாத, நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு வண்டி நிறுத்தணும்? இல்ல சார், தாமரகாசன் ஹாஸ்பிட்டல் எனக்கு நல்லாவே தெரியும். அது நாங்க ரெகுலரா போற ஹாஸ்பிட்டல் தான். இப்போ நீங்க போற ரூட் ஹாஸ்பிட்டலுக்கு போற ரூட்டே இல்ல. பரவாயில்லையே, கொஞ்சம் புத்திசாலியா தான் இருக்க. கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. என்ன சார் விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேனா? நான் ஏன் உங்ககிட்ட விளையாட போறேன்? நீ சொன்னது தப்பு. கார் இப்ப கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கு, புரியுதா? இல்ல சார், இது தப்பான ரூட் எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், அமைதியா வர மாட்டேன். வாயை மூடிட்டு அமைதியா வரல, அவ்வளவுதான், இங்கேயே உன்னை காலி பண்ணிடுவேன். ரூட்டு தப்புன்னு உயிர் எடுக்கிற. ரூட் எல்லாம் மாறி போல. உங்க 2 பேருடைய இறுதி ஊர்வலமே இதான். எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் ஊர்வலம் போவாங்க. நீங்க சாவறதுக்கு முன்னாடியே ஊர்வலம் போறீங்க. கடைசியா ஒருத்தர் நல்லா பாத்துக்கங்க. என்னடா சித்தார்த்தது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. புரியலையா? சாமி சிலை நகை எல்லாம் எடுத்தா சும்மா விடுவோமா? அதனாலதான் மேல் இடத்துல இருந்து உங்க 2 பேரையும் என்கவுண்டர் பண்ண ஆர்டர் வந்திருக்கு. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு போறோம். என்னங்க இது அநியாயமா இருக்க? என்கவுண்டர் பண்ற அளவுக்கு நாங்க என்ன அவ்வளவு பெரிய கிரிமினலா? யோ, வாயை மூடிட்டு சும்மா வரியா இல்லையா? பண்றதெல்லாம் அநியாயம். பெரிய நியாயஸ்த மாதிரி பேசிட்டு இருக்க. வாய முடியும். சார், முதல்ல வண்டி நிறுத்த சொல்லுங்க சார். சார், வண்டி நிப்பாட சொல்ல போறீங்களா இல்லையா சார்? சார், இந்த பாரு, இப்ப நீ வாயை மூடிட்டு பேசாம வரல, அவ்வளவுதான். சித்தார்த், கொஞ்சம் அமைதியா இருப்பா. எதுவும் கேட்காத.
சார் 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 மன்னிச்சிருங்க சார், விட்டுருங்க சார், நாங்க எதுவும் கேட்கல. ரெண்டு பேரும் ஓவரா பண்றீங்கல்ல. யோ, இவங்க கண்ணை கட்டுங்க. ஐயா பெரியவரே, கண்ணாடியை கழட்டுங்க. என்னையா இது? அதெல்லாம் கழட்டுங்க. என்ன சார் சொன்னா கேளுங்க. ரெண்டு பேர் கையிலயும் லாக் போடு. மார்னிங் மேடம். ஆ வணக்கம் மேடம். ஆ சித்தார்த். யோ கான்ஸ்டபிள் சிங்க வாங்கயா. மேடம் எங்கயா லாக்அப்ல இருந்த சித்தார்த்தையும் ஐயாவையும் காணோம். அவங்க ரெண்டு பேரையும் ஐயா வெளியே கூட்டு போயிருக்காரு மேடம். யோ இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல வேற ஏதாச்சுமா? என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படிதான் கண்ட நேரத்துல அரெஸ்ட் பண்ண உங்களை கூட்டிட்டு வெளியில போவாரா? ஏதாச்சும் ஒண்ணுனா யாரையா இதுக்கெல்லாம் பொறுப்பா வருது? இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா அந்த சுஹாசினி இடத்துக்கு தான் இவங்களை கூட்டிட்டு போயிருக்கணும். ராணிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். போங்கயா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. சரிம்மா. அங்க ஒரு கார் போயின்னு இருக்குது பாருங்களேன், அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. இதோ போறோமா. மேடம் ஸ்டேஷன்ல சித்தார்த் ஐயா ரெண்டு பேருமே இல்ல. அந்த இன்ஸ்பெக்டர் எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க. ஐயோ, கண்டிப்பா அந்த சுஹாசினி சொன்ன இடத்துக்கு தான் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ எங்க இருக்க? மேடம் நான் அவளை ஃபாலோ பண்ணியிருந்தா போயின்னு இருக்கிறேன் மேடம். விடாத ராணி, அவ நிச்சயமா அந்த இடத்துக்கு தான் போவா. நீ ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணு. நான் ஃபாலோ பண்றது தெரிஞ்சா அவ கண்டிப்பா ரூட்டை மாத்திருவா. கேர்ஃபுல்லா இரு. என்ன? சரி சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். மேடம் நீங்க சீக்கிரமா அங்க வந்துருங்க மேடம். ஓகே ராணி. போலாம் வா, நட, கூட்டு போய். ஓ நட. வா உள்ள வா. வாங்குறல போடா. உள்ள போ. வா வேகமா வா. இழுக்காது. போடா. உட்காரு. போடா. உட்காரு. சார் என்ன சார் நீங்க எதுக்கு பிடிச்சி தள்ளுறீங்க? ஆமா, களவாணி பயல்களுக்கெல்லாம் மரியாதை வேற தருவாங்களா? சித்தார்த் நம்ம சாவ நம்ம கண்ணு முன்னாடியே காட்டிட்டா. நம்மள இப்படி எல்லாம் பண்ண எப்படி தமன்னா தாங்குவோம்? ஐயோ சித்தப்பா, கொஞ்சம் சும்மா இருங்க. யோ மாமா வாய மூடியா. நீயே நம்ம எல்லாரையும் பொம்மி கிட்ட இதோ இருக்கும்னு காட்டி கொடுத்துறாதையா. அந்த அல்லமீன் தான் கதின்னு வந்தோம். கடைசியில இப்படியே போச்சேடா. ஐயோ
இப்ப என்னையே தாக்க பாக்குறியா? உன்னை விட மாட்டேன். அப்பாடா தமன்னா, நம்ம தப்பிச்சிட்டோம். பொம்மியா அந்த அல்லபி லாக் பண்ணிட்டாரு. இனிமே நம்ம நிம்மதியா இருக்கலாம். மனோ இப்போ அல்லலிமோட பவரை புரிஞ்சுக்கிட்டான்ல, இனிமே பொம்மி தொலைஞ்சா. உன்னை இத்தனை நாளா இந்த உலகத்துக்கு வரவிடாம வச்சிருந்தது நான் தான்.